friends, welcome to 65 Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முள்ளங்கி ரொட்டி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நான் செய்யறதுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். நம்ம கோதுமை மாவு தான் செய்றோம். இது வந்து முள்ளங்கி, ஒரு முள்ளங்கியை நான் துருவி எடுத்து வச்சிட்டேன். இது சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இது ஓமம் 1 ஸ்பூன். இது வந்து நம்ம இந்த முள்ளங்கியோட வாசனை எடுக்கிறதுக்காக தான் வந்து ஓமம் ஆட் பண்றோம். இது மஞ்சள் தூள், சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம ரொட்டிக்கு மாவு பேசிடலாம். இதுக்கு வந்து நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து மஞ்சள்தூள், சில்லி பவுடர், அடுத்து ஓமம், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க முள்ளங்கி. தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு முள்ளங்கியை வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம எடுத்திருக்க அளவுக்கு ஏற்றாப்புல இன்னும் 2 முள்ளங்கி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரொட்டி செய்யலாம். சிம்பிளான முள்ளங்கி ரொட்டி ரெடி. இதை நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். See you soon friends. Thank you.